நீங்கள் ஐநா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிய வரணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் இறங்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொள்ள போகிறோங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரிய வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது. பிகாஸ் இந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கேலில், ரொம்ப அட்வென்ச்சரஸான, ரொம்ப அம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட். நிறைய கஷ்டப்பட்டு ஐ திங்க் நிறைய ப்ரெப்பரேஷன் பண்ணி 6-7 மாதத்துக்கு ப்ரெப்பரேஷன் பண்ணி தான் இந்த படத்துலேயே இறங்க போகிறோம். நாங்கள் ஷூட்டிங்கே பார்த்திங்கன்னா 6-7 நாட்களுக்கு போய் 6-7 நாடுகளுக்கு போய் அங்கே போய் அந்த டீமோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ ஷூட்டிங் காலமே 1 வருஷத்துக்கு போகும். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்கக்கூடிய ஒரு ஹங்கர், ஒரு ஆம்பிஷன் வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கு. லிப்ரா ரவி இந்த படம் மூலியமாக ஒரு இயக்குனராக மாறுறாரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அது போக போக தான் டெவலப் ஆகிட்டு வரும். அண்ட் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் ஆன் திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட் கால்ட் ஐநா. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகரன். என்னுடைய பேனரில் இது வரைக்கும் 4 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் மை டிரெக்ஷன் டைம். இந்த ப்ராஜெக்ட் வந்து மோர் ஆஃப் இன்டர்நேஷ்னலி டிசைன் மூவி. இதில் மொத்தம் 6 கண்ட்ரிஸ் ட்ராவலிங் இருக்குது. மோர் ஆஃப் லைக் இந்தியா, சைனா, மொராக்கோ, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் டக்ஸ் அண்ட் கைகோ அண்ட் பெலிஸ். அண்ட் இந்த படம் ஒரு மேஜராக ஒரு பசில் சால்விங்காக, ஒரு டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனோட இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தில் மொத்தம் 10 கேஸ்டிங்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் மேஜராக 8 லீட்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ரொம்ப மேஜராக பண்ணுறது வந்து கார்த்திக் குமார், அண்ட் ஹூ இஸ் டூயிங் அன் இன்டர்நேஷ்னல் காப். அண்ட் இந்த படத்தில் ஒன் அமங் த லீடா மிஸ்டர் சவுந்தரராஜன், அண்ட் நளினம் நந்தினியமில் என்னுடைய ஹீரோவாக அறிமுகமான மிஸ்டர் Michael is also doing a part of this job. And in the part of the technical crew, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கிரிநந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் ஹீஸ் ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் who can sound internationally. And இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் நிசார், who is actually a kind of who works for நளினம் நந்தினியம் சுட்டக்கதை. அவருடைய கலர் சென்ஸ் ராண்டி சாரோட அசிஸ்டன்ட், ஸோ அயன் சக்தி சாரோட அசிஸ்டன்ட். ஸோ ஹீஸ் பீன் வெரி பிரில்லியன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த கேமரா டு த பிகர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த படம் நிச்சயம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்கேஜிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய சேஞ்ச் ஓவருக்காக, லுக் அண்ட் ஃபீல் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு டீம் வருது. ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறாங்க, பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறாங்க, அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த மூவின்றது ஒன்று கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயம் இந்த படம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு அன்யூஷுவல் கலரில், வேறு ஒரு டோனில் இருக்கும் டெஃபினட்டாக. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் கிரிநந்த் பேசுகிறேன். ஐநா படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி நாங்கள் மூவி லான்ச்சுக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த மூவி லான்ச் வந்து சத்தியமில் நடக்கிறது. அண்ட் படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறது ரவீந்தர் சார், அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர். ஸோ அவர் வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலில் அந்த படத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அண்ட் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் ஹிம், ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ் as the music director. அண்ட் இந்த படத்தோட மற்ற டெக்னீஷியன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி டேலண்டட். அண்ட் ரவீந்தர் சார் பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் ஆல்ரெடி ப்ரொடியூசிங் 4 ஃபிலிம்ஸ் அட் த சேம் டைம், தமிழ் படம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து we are going to try out, and இதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் போகுது அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் நடக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த படத்தில் வந்துட்டு 5 பாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிவர்சல் அப்பீலோட அண்ட் கண்டெம்ப்ரரி ஃபீல் கொண்டு வரணும்னு. ஸோ இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல் சைட்லேருந்து நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும். அண்ட் வி நீட் ஆல் யோர் விஷஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் லுக் அவுட் ஃபார் ஐநா. இட்ஸ் கோன் டு ஹிட் த ஸ்க்ரீன் சூன். தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சவுந்தரராஜா பேசுகிறேன். சுந்தரபாண்டியனில் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஐநா படத்தோட லான்ச். இந்த படத்தில் 2 ஹீரோ, அதில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர், லிப்ரா ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவீந்தர் சந்திரசேகரன், இந்த படத்தோட டிஓபி நிசார், எடிட்டர் ஆலன், மியூசிக் டைரக்டர் கிரிநந்தன். இதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு டைலாக் எழுதுறது மதன் கார்கி சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்த்தே தெரியும், ஒரு யங் டீமும் ஒரு டேலண்டான டீமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு நம்பி ஒரு மிகப்பெரிய பொருள் செலவில் எடுக்க போகிற படம். தமிழ் சினிமாவில் இது ஒரு புது முயற்சி, ஒரு புது கலர். கண்டிப்பாக
இது ஒரு புது முயற்சி தான். இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் உங்கள் ஆதரவோட. ஸோ ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட, பெரிய சந்தோஷத்தோட இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்கள் ஆதரவு வேணும். இந்த படத்தை முடிச்சுட்டு இதே சந்தோஷத்தோட இதே இடத்துல உங்களை நாங்கள் சந்திப்போம். அப்போயும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் ஆஸ். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோட பேர் நிசார், சினிமாட்டோகிராஃபர். லிப்ரா ப்ரொடக்ஷனில் இது என்னோடய 3வது படம். படத்து பேர் ஐநா. நல்லனும் நந்தினியும் சுட்டகதை 2 படம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நல்லனும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போது டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. சுட்டகதை வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10 days பேலன்ஸ் இருக்குது, ஷெடியூல் பேலன்ஸ் இருக்குது. இப்போது சென்னையில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய 3வது படம் ஐநா. இந்த படத்துக்கு நான் தான் கேமரா பண்ணுறேன். லிப்ரா ப்ரொடக்ஷன்லையும் இதோட 3வது படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ரவீந்தர் சந்திரசேகர், என்னோடய பிரதர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வேறு அதர் கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணுறதா பிளானில் இருக்குது. இதுக்காக நல்லும் நந்தியும் சுட்டகதை படம் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் விசிட் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு எப்படி பண்ணலாம் அதை டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக பண்ணணும். ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ நல்லா பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அந்த ஆனோட ஆர்டரில் நல்லா பண்ணணுன்னு விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ், பாய். பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கங்கள். எனக்கு அவர் வந்து நிகழ்ச்சி தொடங்கி எழுந்து பேசும்பொழுது தான் இந்த 10 மாதத்தில் என்ன இருக்குது, அது 10 மாதத்தில் 6 மாதம் தான். செப்டம்பர் 15 நலனந்தினுடைய லான்ச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு சரி 6வது மாதம். 6வது மாதத்தில் 5 படங்கிறது வெளியில் இருப்பவர்களை வியக்க வைத்தாலும் எனக்கு ரவியை பற்றி தெரிஞ்சதுனால எனக்கு வியப்பு இல்லை, எனக்கு ஒரு செய்தி தான் அது. காரணம் அப்படி தான் அவரை என்னுடைய அலுவலகத்தில் சந்தித்தேன். பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, அவர்களின் நல விரும்பிகள் வருவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த வட்டமாக அவர்களை பற்றி அறிந்தவர்கள் வருவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த வட்டமாக அந்த வெறுமன் அந்த படைப்பு எதுவோ அதை பார்த்து அதன் மேல் ஆர்வம் கொண்டவர்கள் வருவாங்க. இப்படி 3-4 வட்டமாக விலகி தான் இருக்கும் ஒரு விழாவும். எனக்கு தெரிஞ்சு இந்த விழா மட்டும்தான் எல்லாருமே முதல் வட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுக்கிற படம் 5 படம். என் வலது பக்கத்தில் உட்காந்துருக்க விஜயபிரகாஷ் சார், இடது பக்கத்தில் உட்காந்து மதன் கார்கி, நான் சுட்டகத்தில் நடிக்கிறேன், நான் நன்மந்தியில் ஒளிப்பதிவு பண்ணுறேன், நான் ஐநாவில் வசனம் எழுதுறேன், நான் அதில் நடிச்சிருக்கேன். இப்படி சுற்றி எல்லாருமே லிப்ராவோட நேரடியாக சம்மந்தப்பட்ட முதல் வட்டத்தில் உட்கார்ந்துருக்க எல்லோரும் ஒரு விழாவில் வருவது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சம் நான் கருதுகிறேன். எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் உட்பட, காரணம் பத்திரிகையாளர்கள் யாருமே எந்த நிறுவனத்துக்கும் 6 மாதத்தில் 6 பிரஸ் மீட் அட்டன் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால அவர்களும் முதல் வட்டத்தில் வந்துடுறாங்க நிகழ்ச்சியில். ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. நான் எப்பொழுதும் நினைப்பது, சினிமாவை காப்பாற்ற யாராலும் முடியாது, சினிமாவை எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நான் அசராத நம்பிக்கை உள்ளவன். நான் எல்லாருக்கும் நினைக்கிறது என்னென்னா, ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும். நான் பெரிய நிறுவனங்களை எல்லாம் சொல்கிறோம், தொடர்ந்து சினிமாவில் ஏவிஎம்மில் தொடங்கி ஏபி நாகராஜில் எல்லாரும் பேரும் சொல்கிறோம். அவர்கள் எல்லோரும் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து படம் எடுப்பார்கள். படம் எடுப்பவனை மட்டுமே படம் சினிமா காப்பாற்றுங்கிறது நான் அசராத நம்பிக்கை உள்ளவன். அதை போல லிப்ரா தொடர்ந்து பழக்கணும். இது பத்தாது, இன்னும் நிறைய எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தயாரிப்பாளர்களையும் சொல்லுங்கள், தொடர்ந்து படம் எடுக்கணும். ஒரு படம் ஓடலைன்னு போய் சினிமாவே சரியில்லைன்னு சொல்கிறதும், ஒரு படம் ஓடணுன்னு நான் தான் சினிமாவில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறவனை கடவுள் போல சினிமா மேலேருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து இவர்கள் படம் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வந்த உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் த 5 டீம்ஸ் ஆஃப் லிப்ரா டீம். அண்ட் ரவீந்தர் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், நல்ல ப்ரொடியூசர், நிறைய படம் எடுக்கிறாங்க. அடுத்தடுத்து படம் எடுக்கிறன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நான் சினிமாவோட ட்ரெண்ட், கலர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அண்ட் இன் ஃபியூச்சர் என்ன சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அவருக்கு. எனக்கும் நாங்கள் ஒரு அதிகமாக பேசுகிறது வந்து இட்ஸ் ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ரவீந்திரன் அவர்கள் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி என்னை சந்தித்து அவர் வந்து நான் வந்து இந்த ஐநா படத்துக்கான கதை எனக்கு சொன்னார். வசனம் பாடல்கள் பண்ணணும்னு சொன்னார். அவர் அந்த கதை எனக்கு நரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரணம், இது மாதிரி ஒரு படம் தமிழுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு உலக அரசியல் பின்னணியில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் மூவியாக ரேப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரோட அந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
வசனங்களுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சி இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போய் யாரை நீங்கள் மீட் பண்ணனாலும் நான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அவரோட கல்வி, அவர் வேலை பார்த்த இடம், ஸோ அவர் எவ்வளோ அனுபவங்களோட வந்திருக்காரு. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஐநா தமிழுக்கு வரும். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக எனக்கு தெரியும். நடனம் நந்தினியும் படத்தில் வந்து பாடல்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு எல்லா புது நல்ல யங் டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வமும், நல்ல படங்கள் தமிழுக்கு கொண்டு வரணுன்ற ஆர்வமும் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நல்ல தயாரிப்பாளராக எனக்கு அப்போவே தெரிஞ்சது. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை மூலமாக ஒரு நல்ல இயக்குனராகவும் அவர் வந்து தமிழ் திரையுலகுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். First of all, I would like to thank my parents. அவங்க இல்லைன்னா I wouldn't have taken up music. So I would like to thank parents, God, and next Ravinder sir for giving me this wonderful opportunity. ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப நாளாகவே தெரியும், and he has been following my music, and இந்த படத்துக்கு வந்துட்டு மியூச்சுவலாக வந்துட்டு என்னோட மியூசிக் சென்சிபிலிட்டிஸ் வந்து சூட் ஆகும், and he gave full support இந்த படத்துக்கு எப்படி இது பண்ணலான்னு. And he's been motivating me and encouraging a lot of young talents, and he's bringing them to the big screen. So I would like to thank him. I'm really looking forward to working in this movie. And I'll 5 songs plan பண்ணிருக்கோம், and background score வந்துட்டு we are planning to do it in a interesting genre. So இதுக்கான ground work பண்ணிருக்கு, and hope you all like the theme music which I cut for the teaser as well. So I'm really looking forward to it, and I would like to wish our team members and all the technicians thanks a lot. Thank you, Ravi. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ரவீந்திரன் சார் அவருடைய லிப்ரா ப்ரொடக்ஷன் நிறுவனம், இந்த நிறுவனத்தோடு நான் இணைகின்ற 2வது படம் இது. அவருடைய நலனும் நந்தினியும் அப்படிங்கிற அந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த படத்திலையும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு முதற்கண் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க. ஐநா அப்படிங்கிற அந்த தலைப்பே வந்து ஒரு புதிய ஒரு தலைப்பு. அந்த பெயருக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. இந்த படம், இந்த தமிழ் படம் ஒரு உலகளாவிய சிறந்த தமிழ் படமாக இருக்கும். இந்த படத்துடைய பாடல்கள், இந்த படம் எல்லாமே சிறப்பாக வர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய ஆதரவை நான் கேட்குறேன். உங்களுடைய ஏகோபித்த ஆதரவு, உற்சாகமோடு இந்த படம் சிறப்பாக வரணும். இந்த படத்துடைய பாடல்கள், இசை எல்லாமே சிறப்பாக வரணும். இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய திரு லிப்ரா சந்திரசேகரன் ரவீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கதைக்கு டைலாக்ஸ் எழுத ஒத்துக்கிட்ட கார்கி சார்க்கும் அண்ட் இதோடைய சப்போர்ட்டிங் கேஸ்டிங்காக ரொம்ப மேஜர் கேஸ்டிங்காக பாப்ஷாலினி மேம் அண்ட் பல்ராமையா சார் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஐ ஷுட் தேங்க். அண்ட் இதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக இந்த படத்தோடைய சும்மா ஃப்ளேவர் அண்ட் இந்த போர்ஷன் சொன்ன உடனே என்னுடைய டைரக்ஷனுக்கு ஐ மீன் வெரி நியூ டு திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். அதுக்கு அந்த பிளாட் கேட்டுட்டு நான் நல்லா பண்ணுவேன் என்னை நம்பி என்னுடைய டைரக்ஷனில் நடிக்க ஒத்துக்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பர்சனலாக அவருடைய டைரக்ஷன், அவருடைய ஆக்டிங், அவருடைய அவருடைய ஸ்கில்ஸ் அண்ட் அவருடைய வார்த்தைகள் அது மேலே ரொம்ப பேஷனேட்டடாக இருப்பேன். ஸோ எனக்கு அவருடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கருப்பழனியப்பன் சார் இஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் திஸ் மூவி. இந்த படத்தில் இன்னொரு மேஜர் டைரக்டர் நடிக்கிறார், பட் அவருடைய பேர் என்னால் இப்போ ரிவீல் பண்ண முடியல டியூ டு மெனி டெக்னிக்கல் ரீசன். ஸோ ஒரு 10-12 வருஷம் கழித்து சினிமாவுக்கு அவர் வராரு. அவர் இது வரைக்கும் எந்த டைரக்டர்ஸ் கிட்டையும் நடித்ததில்லை. ஸோ அவர் நிச்சயம் உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் நிச்சயம் பண்ணுவார். அவர் இந்த கதை கேட்டோன்னே ஹி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அவரை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தில் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஸோ தே வுட் பி ஜாயினிங் த கிளப் வெரி சூன். ஸோ அவங்களால வர முடியல. இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஃபீமேல் பொலினா யக்தவ், ஷி இஸ் அ கெனடியன், சப்போஸ் டு கம், பட் அவங்களால வர முடியல. ஷி குடன்ட் கெட் த வீசா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐநா is something more of unusual. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 டைரக்டர் நடிக்கிறாங்க, 2 மியூசிஷியன் நடிக்கிறாங்க, வேறு 2 பர்சனாலிட்டி நடிக்கிறாங்க.
ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அன்யூஷுவல் ஃப்ளேவர். ஸோ கார்த்திக் குமார் சாரை தவிர மிச்சவங்க எல்லாருமே நான் ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு டீம் வருது, இவங்களை கம்ப்ளீட்டாக அவுட்லுக் சேஞ்ச் பண்ணேன். இவங்களுடைய டோன், இவங்களுடைய லாங்குவேஜஸ், இவங்களுடைய ஆட்டிடியூட், இந்த படத்துக்கான கம்ப்ளீட் வேரியேஷன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வராங்க. அண்ட் டெஃபினட்டாக ஐனா வில் கீப் யூ என்கேஜ்ட். ஒரு ஆக்ஷன், ஒரு அட்வென்ச்சர், ஒரு மிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக போர்ட்ரேட் பண்ணோம். நீங்கள் தமிழ் சினிமாவோடைய யூஷுவல் கலர் ஆர் அன்யூஷுவல் கலரை நீங்கள் எது ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இன்னும் ப்ராமிசிங்கான கலருக்கு மாற்றுற மாதிரியாக இருக்கும் இந்த படம். நிச்சயம் இந்த படம் உங்கள் எல்லாரையும் ஒரு என்கேஜிங் ஃபேக்டரில் இட் வில் டேக் யூ ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் லெவல் ஃபார் ஷூர்.